விலங்கியல் தேர்வர்கள் அனைவருக்கும் விழுப்புரம் தலாமஸ் பயிற்சி மையத்தின் சார்பாக இனிய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். தற்பொழுது விலங்கியல் தேர்வர்களுக்காக ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த வாய்ப்பினை விலங்கியல் தேர்வர்கள் அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம ஒரு சிறிய அந்த டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம். லிவர் ஃப்ளூக்கில் ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்கலாம். வாங்க லெசனுக்குள்ளே போயிடலாம். லிவர் ஃப்ளூக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுக்கு நம்ம ஃபேசியோலா ஹெப்பாட்டிக்கா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபேசியோலா ஹெப்பாட்டிக்கா காமன்லி கால்டஸ் லிவர் ஃப்ளூக், கல்லீரல் புழுக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது எந்த பைலத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது பைலம் பிளாட்டிகல் மின்தஸ், அதாவது தட்டை புழுக்கள் அப்படிங்கிற பைலத்தை சார்ந்தது. வகுப்பு ட்ரெமட்டோடா. கிளாஸ் பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா ட்ரெமட்டோடா, அது தட்டை புழுக்களில் ட்ரெமட்டோடா என்ற வகுப்பை சார்ந்தது அப்படின்னு சொல்கிறோம். ஆர்டர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டைஜீனியா, இது ஆர்டர். கண்டிப்பாக கிளாஸ் ஆர்டர்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது டைப் ஸ்டடியில் கொடுத்துருக்காங்க. யூஜிடிஆர்பி சிலபஸில், பிஜிடிஆர்பி சிலபஸ்லையும் இருக்குது. அப்போ ஃபேசியோலா ஹெப்பாட்டிக்கா அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு டைஜெனிக் பாராசைட்னு நம்ம சொல்கிறோம். டைஜெனிக் பாராசைட்னால் 2 விருந்தோம்பிகள் தேவை, 2 ஹோஸ்ட் தேவை. ஒன்று ப்ரைமரி ஹோஸ்ட்டு, இன்னொன்று செகண்டரி ஹோஸ்ட்டு. ப்ரைமரி ஹோஸ்ட் யார் அப்படின்னா ஷீப் அண்டு கோட். அதாவது இது ப்ரைமரி ஹோஸ்ட், முதல்நிலை விருந்தோம்பியாக செயல்படுகிறது. அது இந்த பாராசைட் பார்த்திங்கன்னா இந்த ஆட்டினுடைய பைல் டக்ட் இருக்குது இல்லையா, அந்த பைல் டக்டில் இது உயிர் வாழ்ந்து வருகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஆட்டினுடைய பைல் டக்டில் இருக்கிறதுனால அது ஆடு ஒரு ப்ரைமரி ஹோஸ்ட், முதல்நிலை விருந்தோம்பியாக சொல்கிறோம். செகண்டரி விருந்தோம்பி யார் அப்படின்னா அதாவது ஸ்னைல், அது பெலனார்பிஸ் அப்படின்னு ஒரு ஸ்பீசிஸ்லேயும் இருக்கலாம். அதில் லிம்னேயா ட்ரங்கட்டோலான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் மொலஸ்கன் பைலத்தை சார்ந்த உயிரினங்கள், அதாவது மெல்லுடலிகளில் வருது. பெலனார்பிஸ் அப்படிங்கிற ஒரு நத்தை வகைகள், லிம்னேயா என்று சொல்லக்கூடிய ஒரு நத்தை வகைகள். இந்த இரண்டுமே பார்த்திங்கன்னா செகண்டரி ஹோஸ்ட்டாக இந்த ஃபேசியோலாவுக்கு ஆக்ட் ஆகுது. இடைநிலை விருந்தோம்பி அல்லது 2ஆம் நிலை விருந்தோம்பின்னு நம்ம சொல்கிறோம். இந்த 2 உயிரினமும் இருந்தால் மட்டும்தான் கல்லீரல் புழுனுடைய வாழ்க்கை சுழற்சி முழுமையாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ இந்த அடல்ட்டு ஃப்ளூக்ஸ் இருக்கு இல்லையா, முதிர்ந்த புழு, கல்லீரல் புழு எந்த இடத்துல இருக்குன்னா பைல் டக்ட், பித்தநீர் நாளத்தில், அந்த ஆட்டினுடைய பித்தநீர் நாளத்தில் உயிர் வாழும். அங்கேருந்து அந்த ஆட்டுக்கு என்ன பண்ணுவோம்னா லிவர் ராட் அல்லது செர்ராசிஸ், லிவர் செர்ராசிஸ் அப்படிங்கிற ஒரு டிஸார்டரை இது ப்ரொடியூஸ் பண்ணுது. இது ஒட்டுண்ணிங்கிறதுனால பாராசைட்டிக் அடாப்டேஷன், அதாவது அந்த பைல் டக்டில் ஒட்டி கொள்வதற்காக அது உடம்புடைய புறப்படையில் ஸ்பைனி கியூட்டிக்கல் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, கியூட்டிக்கல். அப்போ அந்த கியூட்டிக்கல் ஸ்பைன்னா அதில் முட்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த புறப்படையில் முள் இருக்குது. அந்த முள்கள் மூலமாக அது என்ன பண்ணுது, ஒட்டிக்குது. இது கோனிக்கல் ஷேப்பு, லீஃப் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும், கூம்பொடிவத்தில் இருக்கும். உங்களுக்கு தெரியும் கல்லீரல் புழு, சரிங்களா? அது மாதிரி 2 சக்கர் இருக்கும். இதுக்கு எத்தனை சக்கர் இருக்குது அப்படின்னா 2 சக்கர் என்ன அப்படின்னா ஒன்று ஓரல் சக்கர், அது நம்ம மவுத்துன்னு சொல்லுவோம். இன்னொரு சக்கர் வென்ட்ரல் சக்கர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த வென்ட்ரல் சக்கரை நம்ம என்ன சொல்லுவோம்னா அசிட்டாபுலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வென்ட்ரல் சக்கரில் இப்போ நீங்கள் இப்படி பார்த்துருப்பீங்க, புழு இந்த ஷேப்பில் இருக்கும், இது மாதிரி இருக்கும். அப்போ இங்கே இருக்க ஒரு சக்கர் இருக்குது, இதுதான் என்ன சொல்கிறது ஓரல் சக்கர்னு சொல்கிறோம். இந்த இடத்துல ஒரு சக்கர் இருக்கும், இந்த சக்கரை அசிட்டாபுலம்னு சொல்லுவோம். அப்போ 2 சக்கர் இருக்குது. ஹூக்ஸ் இருக்கா அப்படின்னா ஹூக்ஸ் கிடையாது. இப்போ நாடா பூலாம் ராஸ்டல்லம்ங்கிற பதில் ஹூக்ஸ் இருக்குது. அது மாதிரி இதில் ஹூக்ஸ், கொக்கிகள் கிடையாது. அப்போ அந்த ஸ்பைனி கியூட்டிக்கல் அது மூலமாகவும் அதுக்கப்புறம் சக்கர் மூலமாகவும் அந்த பைல் டக்டில் ஒட்டிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி சுவாசிக்குது இந்த புழு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அதாவது அனோரோபிக் ரெஸ்பிரேஷன், அதாவது காற்றற்ற முறையில் இது சுவாசம் நடைபெறுகிறது. ஏன்னா குடலுக்குள்ளே அந்த பைல் டக்டில் இருக்கிறதுனால அங்கே காற்று இருக்காது. அதனால் அனரோபிக் மெத்தடில் அது எனர்ஜியாக ஈல்டு பண்ணிக்குது, அனரோபிக் சுவாசம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபீடிங் பார்த்தீங்கன்னா ஹோலோசோயிக் மெத்தட், அதாவது பிளட்டு, அந்த பைலு, எபித்தியல் செல்ஸ் இதை தான் என்ன பண்ணுது, ஃபீட் பண்ணுது, உணவாக எடுத்துக்குதுன்னு சொல்கிறோம். இது ஹெர்மா ப்ராடக்ட். இந்த கல்லீரல் புழு ஹெர்மா ப்ராடக்ட்னால் இருபால் உயிரினங்கள். இருபால் உயிரினத்தை நம்ம மோனோசியஸ்னு கூட சொல்லுவாங்க. மோனோசியஸ்னால் அதாவது ஒரே உயிரினம் தான் இருக்கும். அதில் ஆண் பெண் வேறுபாடு கிடையாது. ஒரே உயிரினத்தில் ஆண் இனப்பெருக்க உறுப்பும் பெண் இனப்பெருக்க உறுப்பும் இருக்கும். அப்படி இருந்தால் அந்த உயிரினத்துக்கு நம்ம ஹெர்மாப்ராடைட் அல்லது மோனோசியஸ்னு சொல்கிறோம்.
இப்போ 2 உயிரினம் தனித்தனியாக இருந்தால் அதை நம்ம டயோசியஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இது ஹெர்மாப்ராடைட் இருபால் உயிரினமாக இருக்கிறது. அதனால் இதுக்கு வந்து செல்ஃப் ஃபெர்டிலைசேஷன், சரிங்களா? செல்ஃப் ஃபெர்டிலைசேஷன் ஒரே உயிரினத்தில் இருக்கக்கூடிய விந்து செல்லும் அண்ட செல்லும் இணைந்து கருவுறுதலை ஏற்படுத்தும், சைகோட்டை உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா இன்னொரு புழுவிலிருந்து விந்து செல் வந்து இன்னொரு புழுவில் இருக்கிற அண்ட செல்லோடு இணைந்து அப்படியும் கருவுறுதல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது கிராஸ் ஃபெர்டிலைசேஷன் சொல்கிறோம். சரி, இப்போ இந்த கருவுறுதல் பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு முக்கியமான ஒரு கேரக்டர் என்னென்னா, இந்த புழுவில் லாரர் கெனால் அப்படின்னு ஒன்று இருக்குது, லாரர் குழாய். அந்த லாரர் குழாய்ங்கிறது பார்த்திங்கன்னா எதுக்காக இருக்குன்னா, இனப்பெருக்க குழாய், கப்புலேஷன் கெனால்னு சொல்லுவாங்க. இதை ஆல்ரெடி டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. லாரர் கெனால் அப்படிங்கிற லாரர் குழாய் அல்லது லாரர் கெனால் எங்கே இருக்குது, எந்த அனிமலில் இருக்குதுன்னு கேட்குறாங்க. அது வந்து லிவர் ஃப்ளூக்கில் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ ஃபெர்டிலைசேஷன் உள்ளே நடக்குது. ஊ டைப்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஊ டைப் சூழ்ந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இது மேஹில்ஸ் கிளாண்ட் அல்லது மெக்லியன் சுரப்பின்னு சொல்கிறோம். அந்த சுரப்பி வந்து இருக்குது. ஊ டைப்புங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சரு, இனப்பெருக்க மண்டலத்தில் வரக்கூடிய ஸ்ட்ரக்சரு. அந்த ஊ டைப்புங்கிற அதை சூழ்ந்து அந்த ஸ்ட்ரக்சரை சூழ்ந்து மேஹில்ஸ் கிளாண்ட் அல்லது மெக்லியன் சுரப்பி அப்படிங்கிறது இருக்கும். ஃபெர்டிலைசேஷன் வந்து அங்கே உள்ள இன்டர்னல், அதாவது இந்த ஊ டைப்பில் தான் நடக்குது ஃபெர்டிலைசேஷன், கருவுறுதல் முடிஞ்சது பிறகு ஜைகோட் ஃபார்ம் ஆகுது. அந்த ஜைகோட் இருக்கு இல்லையா, ஜைகோட்லேருந்து ஒரு லார்வா வெளியில் வரும். அந்த லார்வா பேர் என்ன அப்படின்னா மிராசிடியம். ஃபஸ்ட்டு லார்வா எதுன்னா மிராசிடியம். அந்த மிராசிடியம் தண்ணியில் வந்து 24 மணி நேரம் தான் உயிர் வாழும், தண்ணியில் நீந்தி உயிர் வாழக்கூடியது, சரிங்களா? அப்போ ஆட்டினுடைய உடம்புலேருந்து அந்த ஃபெர்டிலைஸ்டு எக்கு வெளியில் வந்து அது மிராசிடியம் லார்வாவாக உயிர் வாழுது. எவ்வளோ நேரம்னா 24 மணி நேரம் தான் அது உயிர் வாழும். 24 மணி நேரத்தில் அதில் இருக்கக்கூடிய எபிக்கல் பாப்பில்லா அப்படிங்கிற சுரப்பியின் மூலமாக அந்த ஈரமான புதையில் நத்தை மேயும் போது நத்தை உடம்புக்குள்ளே அந்த மிராசிடியம் உள்ளே போயிடுது. அப்போ நத்தை உடம்புக்குள்ளே போயிட்டு அந்த மிராசிடியம் லார்வா என்னவாக மாறுதுன்னா ஸ்போரோசிஸ்டாக மாறுது. அடுத்தது ரீடியாவாக மாறுது. அடுத்தது செர்கேரியா லார்வாவாக மாறுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செர்கேரியா லார்வாலேருந்து மெட்டா செர்கேரியா அப்படிங்கிற ஒரு லார்வா, இது மாதிரி பல நிலைகளை தாண்டி இது வந்து வாழ்க்கை சுழற்சியை நடத்துது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஃபஸ்ட்டு லார்வா மிராசிடியம், நல்லா ஞாபகம் வச்சுக்க, மிராசிடியம். ரெண்டாவது லார்வா ஸ்போரோசிஸ்ட். மூணாவது லார்வா ரீடியாவிலேருந்து அடுத்தது டாட்டர் ரீடியான்னு ஒரு லார்வா ஒன்று உருவாகும். அப்புறம் அந்த டாட்டர் ரீடியா தான் என்னவாக மாறுதுன்னா செர்கேரியாவாக மாறுது. அப்புறம் அந்த செர்கேரியா லார்வா என்னவாக மாறுதுன்னா மெட்டா செர்கேரியாவாக மாறுது. அப்போ அந்த மெட்டா செர்கேரியா என்ன பண்ணும், புல் தரையில் அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். அப்படி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த நத்தை அது வழியாக ஊர்ந்து போகும்போது, அந்த ஆடு அது வழியாக போகும்போது அந்த மெட்டா செர்கேரியா லார்வா இருக்கு இல்லையா, மெட்டா செர்கேரியா லார்வா எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது வந்து இந்த மெட்டா செர்கேரியா லார்வா வந்து திரும்ப ஸ்னைல் பாடிக்குள்ளேருந்து வெளியில் வந்து அது ஒரு பச்சை இலையிலையோ அல்லது இதில் புல்வெளியிலையோ இருக்கும்போது அந்த புல்லை ஆடு சாப்பிட்டுச்சுன்னா ஆட்டினுடைய உடம்புக்குள்ளே அந்த மெட்டா செர்கேரியா லார்வா வந்து உடம்புக்குள்ளே போயிடுது. உடம்புக்குள்ளே போயிட்டு அது வந்து மெச்சூர் அடல்ட்டாக மாறி அடுத்தது அங்கே வாழ்ந்து திரும்ப அடுத்தது அந்த லைஃப் சைக்கிளை டெவலப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது இதோட லைஃப் சைக்கிளில் வரக்கூடிய லார்வல் ஸ்டேஜை ஞாபகத்தில் வச்சுங்க. மிராசிடியம், ஸ்போரோசிஸ்ட், ரீடியா, செர்கேரியா, மெட்டா செர்கேரியா. சரி, இப்போ பிரைமரி ஹோஸ்ட் யாருன்னா ஷீப் தான் பிரைமரி ஹோஸ்ட்டு. அப்போ ஆட்டுக்கு தொற்றுதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை எதுன்னா மெட்டா செர்கேரியா நிலை. எப்படின்னா அந்த புல்லில் அல்லது இலையில் அது மாதிரி லீஃபில் இந்த மெட்டா செர்கேரியா எல்லாரும் ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதை சாப்பிடும்போது இந்த ஆட்டினுடைய உடம்புக்குள்ளே அது போயிடுது. அப்போ ஆட்டுக்கு தொற்றுதலை ஏற்படுத்துறது யார் அப்படின்னு சொன்னால் இந்த மெட்டா செர்கேரியா. அதான் இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ் ஃபார் பிரைமரி ஹோஸ்ட் யாருன்னா மெட்டா செர்கேரியா. அடுத்து இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ் ஃபார் செகண்டரி ஹோஸ்ட்னா ஸ்னைல். அப்போ அந்த நத்தைக்கு தொற்றுதலை ஏற்படுத்தக்கூடிய நிலை எது அப்படின்னு சொன்னால் அது மிராசிடியம் லார்வா. ஏன்னா நம்ம ஆட்டிலிருந்து இனப்பெருக்கத்தின் மூலமாக அடல்ட் ஃப்ளூக்கு இனப்பெருக்கம் மூலமாக ஃபெர்டிலைசேஷன் நடந்து அதுக்கப்புறம் ஜைகோட் ஃபார்ம் ஆகிடுது. அந்த ஜைகோட்லேருந்து மிராசிடியம் அப்படின்னு ஒரு லார்வா வெளியில் வருது. வெளியில் வந்து அந்த மிராசிடியம் லார்வா தண்ணியில் இருக்கும். தண்ணியில் தான் வந்து ஃப்ரீ ஸ்விம்மிங் மூலமாக ஒரு 24 மணி நேரம் உயிர் வாழுது. அப்போ இந்த மிராசிடியம் லார்வா என்ன செய்யுது, ஸ்னைல் அந்த ஈரமான பகுதிகளில் அல்லது தண்ணி இருக்கிற ஏரியாவில் ஸ்னைல் ஊர்ந்து போகும்போது ஸ்னைல் பாடிக்குள்ளே என்ட்ரி ஆகிடுது. எது மிராசிடியம் லார்வா. அப்போ அந்த ஸ்னைல் பாடிக்கு அல்லது ஸ்னைலுக்கு இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ் எது, தொற்றுதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை எதுன்னா மிராசிடியம் லார்வா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு முக்கியமான ஒரு டாபிக். இப்போ இதில்
நிறையா இருக்குது, அதெல்லாம் நம்ம வீடியோவே போட்டிருக்கோம். இருந்தாலும் இந்த பாயிண்ட்ஸ், இதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு. இதை ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. ஓகே, தேங்க்யூ.